மந்திரம் என்று சொல்லும் பொழுது அற்புதம் என்று சொல்வதுண்டு. காரணம், மந்திரங்கள் தான் பல பல அற்புதங்களை இந்த மண்ணிலே நிகழ்த்தி இருக்கிறது, அடியார்கள் வாயிலாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, எப்போதும் நிகழ்த்தும். மந்திரம் என்று சொன்னாலே சொல்பவரை நினைப்பவரை காப்பது, கலியுகத்திலே கவசமாக திகழ்வது, பிறவி என்னும் பெரும் கடலில் இருந்து நம்மையெல்லாம் கரையேற்றக்கூடிய ஒரு தெப்பமாக திகழ்வது மந்திரம். அப்பர் சுவாமிகள் பாடுகின்ற பொழுது, விண்ணளவுக்கு விறகு கட்டையை குவித்து வைத்தாலும் அதை எரிப்பதற்கு ஒரு தீப்பந்தம், ஒரு சில தீக்குச்சிகள் போதுமல்லவா? அதே போல பல பல பிறவிகளில் நாம் சேமித்து வைத்த, குவித்து வைத்த அந்த வினை குவியல்களை எல்லாம் அழிப்பதற்கும் எரிப்பதற்கும் நமச்சிவாய என்கின்ற அந்த 5 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சரம் போதும்ங்கிறார். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. அந்த வகையிலே இறைவனுடைய திருவருளையும் திருவடியையும் நாம் பெறுவதற்கு ஒரு எளிய சாதனம் மந்திரம்.